புலம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் முதல்வர் நாட்காலில் அமர்ந்ததை பொறுக்க முடியவில்லை. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஐயோ எரியுதே, எரியுதுடா, நெஞ்செரியுது, வயிறு எல்லாம் எரியுதுடா. தயிக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை புலம்பி தீர்க்கிறார்கள். சரி விடியா, சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு. அதுவும் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் அப்பாவை காணான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே வெந்த புண்ணில் மிளகாய் பொடியை தேய்த்தது போல துடிக்கிறார்கள். அண்ணே, நீங்களாச்சும் எதனாலும் சொல்லி மனசை தேர்த்தி விடுங்கண்ணே. மத்தியானத்துல இருந்து அதையே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே அழுகணும். தைரியமா இருனே, கண தொடச்சுக்க, இந்த அந்த பழத்தை உரிச்சு தின்னு. சார், கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை சட்டசபையில தேடாதீங்க, என் மக்கள் மனசுல தேடுங்கன்றாரு. அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பதிந்து வைக்கலாம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒரு ரூபாய் கொடுங்க. ஆற்றாமையின் வெளிப்பாடு அது. குத்திருக்கு. அப்பாவை காணான்னு விஜய் சொன்னது சுருக்குன்னு குத்திருக்கு அவருக்கு. விடுங்கண்ணா. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? அந்த வேதனையை தான் திருமண வீட்டில் போய் வெளிப்படுத்துகிறார். தூய சக்தின்னு சொன்னவங்க ஆட்சிக்கு வந்தது என்ன பண்ணாங்கன்னு நீங்க அத்தனை பேர் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. ஆட்சிக்கு வந்து 5வது நிமிஷமே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சாங்க. கல்யாண வீட்டில் போய் புலம்புற ஒரே கரகாட்ட கோஷ்டி திமுக தான். போலி பிம்பம் கடந்த ஒரு மாசத்துல அடிச்சு ஏதோ பெரிய மனுஷன் கல்யாணம் நடத்தி வைன்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் கூப்பிட்டா, விஜய் அவர்களே என்ன சட்டசபையில் தேடாதீங்க, நான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் இடங்களில் எல்லாம் நான் இருக்கிறேன். மனநலம் குன்றியவனா மாறிட்டான்டா அவன். நான் தான் முதலமைச்சராக இருக்கிறேன். நான் தான் முதலமைச்சர். இன்னொரு வாட்டி சொல்லு. எங்க ஒருக்கா சொல்லு. இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். மறுக்கா சொல்லு. இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். மறுக்கா சொல்லு. மர்க்கா சொல்லு. இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனி வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா? சரி, கட்டியா பண்ணுங்க மாலதி. சந்தோஷமா இருக்கு மாலதி. இப்பதான்டா சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா நீ? கடவுளே, ஆனா இந்த மாதிரிலாம் சந்தோஷமா நான் இருந்ததே இல்லை தெரியுமா? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. எனக்கு உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான மனவேதனையில் இருப்பார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னென்னமோ பேசினானே, அது என்ன? சீண்டி பார்க்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க அப்படின்ட்டு போனேன் பீக்காட்டுக்குள்ள. இங்க புஜினி மிஸ்து போனது எந்திரிக்க முடியாம. இது அவருக்கு வேணும்னு நினைக்கிறேன். போராட்டம் பண்ணி இருக்கப்ப போய் கூலி படம் பார்த்தார்ல, அவருக்குலாம் தேவைதான் சார். கரெக்டா சொன்ன தம்பி, கரெக்டா சொன்ன. செய்யலாமா அதை? அந்த தூய்மை பணியாளர்களை அச்சு வண்டியில தூக்கி போடுறான் போலீஸு. கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறீங்க நீங்க. சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு. இன்னைக்கு நீங்க விஜய் ஆட்சியை சினிமா ஆட்சின்றீங்க. எவ்வளவு கொடூர மனசு இருந்துச்சுன்னா நீங்க போவீங்க கூலி படத்துக்கு? 12 நாளா கக்கூஸ் போக முடியாம பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அவ்வளோ பெண்கள். அன்னைக்கு நைட் ஆப்ரேஷனு, போலீஸை விட்டு அவங்களெல்லாம் தூக்க சொல்லிட்டு கூலி படம் போறாருன்னா எவ்வளோ ஒரு ஆணவம் இருக்கணும். அதுக்கு தான் நீ வீட்டில் உட்காந்துருக்க. அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா, குச் ஐஸ் பிடிக்குமா? சரி, வீட்டுக்கு போய் அம்மா கிட்டலாம் சொல்லக்கூடாது, யாரும் கூப்பிட்டு வரக்கூடாது, புரியுதா? குட் பை. இல்ல போ. நான் இதே இடத்துல உட்கார்ந்து இந்த அதிகாரிகளால தான் இந்த ஆட்சி நாசமா போகுதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். போச்சா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என்னங்க உளவுத்துறை? கொளத்தூர்ல தோப்பாருன்றதை கண்டுபிடிக்க முடியாத உளவுத்துறை என்னையா உளவுத்துறை? முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அறுக்க மாட்டாதவன் இடுப்புல 58 அருவாள்னு சொல்ற பழமொழி மாதிரி பெண்ணு, ஐபேக்கு, ஷோ டைமு, உளவுத்துறை, இது போக கட்சி. கொளத்தூர்ல அதுவும் உங்க கட்சியில இருந்தவங்கிட்ட தோத்துருக்கீங்களே நீங்க. ஸ்ட்ரெச்சர் காட்டுறான் மாமா. அதிலே நம்ம கொளத்தூர் என்னுடைய செல்ல குழந்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வெற்றி உறுதியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.